வணக்கம். இன்று நாம் இந்தியாவின் இதயம் மற்றும் ஆன்மாவின் வழியாக ஒரு மறக்க முடியாத பயணத்தை தொடங்குகிறோம். ஒரு உயிர்ப்புள்ள கலாச்சாரம், அன்பான மக்கள் மற்றும் அற்புதமான இயற்கை அழகு கொண்ட ஒரு நாடு. இமயமலையின் பனி மூடிய மலைகளிலிருந்து மும்பையின் கலகலப்பான தெருக்கள் வரை, பழமையான பாரம்பரியங்களிலிருந்து நவீன கண்டுபிடிப்புகள் வரை, இந்தியா என்பது உங்கள் இதயத்தை கவரும் ஒரு நாடு. எனவே இந்த அற்புதமான பயணத்தில் ஒன்றாக மூழ்குவோம். இந்தியா என்பது முரண்பாடுகள் மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. 1.4 பில்லியனுக்கும் அதிகமான மக்கள், 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் மற்றும் 22க்கும் மேற்பட்ட அதிகாரப்பூர்வ மொழிகள் கொண்ட இந்தியா, கலாச்சாரங்கள், மதங்கள் மற்றும் பாரம்பரியங்களின் ஒரு கலவையாகும். ஆனால் இந்தியாவை உண்மையில் வரையறுக்கும் அதன் மக்கள், அதன் பணக்கார பாரம்பரியம் மற்றும் அதன் அற்புதமான இயற்கை காட்சிகள். இந்த அற்புதமான நாட்டை ஆராய்வோம். இந்திய கலாச்சாரம் என்பது பாரம்பரியங்கள், திருவிழாக்கள் மற்றும் கலை வடிவங்களின் ஒரு உயிர்ப்புள்ள கலவையாகும். இது தீபாவளி, விளக்குகளின் திருவிழா, அல்லது ஹோலி, வண்ணங்களின் திருவிழா என்று எப்போதும் கொண்டாட ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு திருவிழாவிற்கும் அதன் தனித்துவமான முக்கியத்துவம் உள்ளது மற்றும் நாடு முழுவதும் பெரும் உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. தீபாவளி என்பது இருளை விட ஒளியின் வெற்றியை குறிக்கிறது மற்றும் வானவேடிக்கைகள், இனிப்புகள் என்று குடும்பத்துடன் கொண்டாடப்படுகிறது. இது மகிழ்ச்சி, பிரதிபலிப்பு மற்றும் புதிய தொடக்கங்களுக்கான நேரம். இந்தியா என்பது பாரம்பரிய மற்றும் நாட்டுப்புற நடனங்களின் ஒரு பணக்கார பாரம்பரியத்திற்கு வீடாகும். ஒவ்வொரு நடன வடிவமும் ஒரு கதையை சொல்கிறது மற்றும் அதன் பிராந்தியத்தின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறது. பரதநாட்டியத்தின் கிரேசில் இயக்கங்களிலிருந்து பங்ராவின் எனர்ஜெடிக் பீட்ஸ் வரை, இந்திய நடனம் என்பது கண்களுக்கு ஒரு விருந்து. என்னை நம்புங்கள், இந்த நடனம் பார்ப்பதை விட மிகவும் கடினமானது, ஆனால் இது மிகவும் வேடிக்கையானது. இந்திய உணவு அதன் கலாச்சாரம் போலவே பன்முகத்தன்மை வாய்ந்தது. வடக்கின் காரமான கறிகளிலிருந்து தெற்கின் தேங்காய் அடிப்படையிலான உணவுகள் வரை, ஒவ்வொரு பிராந்தியத்திற்கும் அதன் தனித்துவமான சுவைகள் உள்ளன. மற்றும் தெரு உணவை பற்றி பேசத் தொடங்கவே வேண்டாம். பானிபுரி, வடைபாவ் என்று பல வகைகள் உள்ளன. புளிப்பு, காரம் மற்றும் முற்றிலும் ருசியானது. இந்தியாவின் இதயமாக அதன் மக்கள் உள்ளனர். அன்பான, உறுதியான மற்றும் வாழ்க்கையால் நிரம்பியவர்கள். வயல்களில் வேலை செய்யும் விவசாயிகளிலிருந்து அழகான கைவினைப் பொருட்களை உருவாக்கும் கைவினைஞர்கள் வரை, ஒவ்வொரு நபருக்கும் ஒரு கதை உள்ளது. ராஜஸ்தானின் ஒரு குயவர், அவரது குடும்பம் தலைமுறைகளாக மட்பாண்டங்களை உருவாக்கி வருகிறது. ஒவ்வொன்றும் ஒரு கலைப்படைப்பு. பாரம்பரியம் மற்றும் கைவினைத்திறன் எவ்வாறு ஆண்டுகளாக கடந்து செல்கிறது என்பதை பார்ப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. குடும்பம் மற்றும் சமூகம் இந்திய சமூகத்தின் மையமாகும். இது ஒரு திருமணம், ஒரு திருவிழா அல்லது ஒரு எளிய உணவு என்றாலும், இந்தியர்கள் ஒன்றாக வந்து வாழ்க்கையை கொண்டாடுவதில் நம்பிக்கை கொண்டுள்ளனர். உணவு, சிரிப்பு, அன்பு, இது போன்ற தருணங்கள்தான் இந்தியாவை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக ஆக்குகிறது. இந்தியாவின் இயற்கை அழகு அதன் கலாச்சாரம் போலவே பன்முகத்தன்மை வாய்ந்தது. உயர்ந்த இமயமலையிலிருந்து கேரளாவின் அமைதியான நன்னீர் பகுதிகள் வரை, பரந்த தார் பாலைவனத்திலிருந்து அந்தமான் தீவுகளின் பிரிஸ்டைன் கடற்கரைகள் வரை, இந்தியா என்பது இயற்கை ஆர்வலர்களுக்கு ஒரு சொர்க்கமாகும். இமயமலை என்பது ஒரு மலைத்தொடர் மட்டுமல்ல, இது ஒரு ஆன்மீக பயணம். காற்று தெளிவானது, காட்சிகள் அற்புதமானவை மற்றும் அமைதியின் உணர்வு ஒப்பற்றது. இந்தியா என்பது நம்ப முடியாத வனவிலங்குகளுக்கு வீடாகும். கம்பீரமான பெங்கால் புலியிலிருந்து மிருதுவான யானை வரை, நாட்டின் தேசிய பூங்காக்கள் மற்றும் சரணாலயங்கள் விலங்கு ஆர்வலர்களுக்கு ஒரு சொர்க்கமாகும். காட்டில் ஒரு புலியை பார்ப்பது என்பது நாம் ஒருபோதும் மறக்க முடியாத ஒரு அனுபவம். இது நமது இயற்கை உலகம் எவ்வளவு விலைமதிப்பற்றது மற்றும் பலவீனமானது என்பதை நினைவூட்டுகிறது. இந்தியா ஆழமாக பாரம்பரியத்தில் வேரூன்றியிருந்தாலும், இது ஒரு நாகரிகத்தின் நாடாகும். மும்பை, பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் போன்ற நகரங்கள் கண்டுபிடிப்பு மற்றும் தொழில்நுட்பத்தின் மையங்களாகும் இந்தியாவின் வளர்ச்சியை உலக அரங்கில் இயக்குகின்றன. இந்தியாவின் இளைஞர்கள் அதன் மிகப்பெரிய சொத்து. வளர்ந்து வரும் ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் மற்றும் கண்டுபிடிப்பில் கவனம் செலுத்துவதன் மூலம் இந்திய இளைஞர்கள் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கிறார்கள். ஒரு இளைஞர் தொழில் முனைவோர், அவர் உண்மையான உலக பிரச்சினைகளை தீர்க்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார். அவரது பற்று மற்றும் உறுதிப்பாடு உண்மையில் ஊக்கமளிக்கிறது. இந்தியா என்பது உங்களை ஆச்சரியப்படுத்தும்
உங்களை ஊக்கப்படுத்தும் மற்றும் உங்களை மேலும் விரும்ப வைக்கும் ஒரு நாடு. இது ஒவ்வொரு மூலையிலும் ஒரு கதையை சொல்லும் இடம் மற்றும் ஒவ்வொரு அனுபவமும் மறக்க முடியாதது. அதன் பணக்கார கலாச்சாரம் மற்றும் அன்பான மக்களிலிருந்து அதன் அற்புதமான இயற்கை அழகு வரை, இந்தியா உண்மையில் அற்புதமானது.